ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் தமிழ் வித் நந்தினி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே சுவாரஸ்யமான வார்த்தை விளையாட்டு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சொல் கொடுத்துருவேன். அதுல சில எழுத்துக்கள் மட்டும் விடுபட்டு இருக்கும். அந்த விடுபட்டு இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் கண்டுபிடிக்க உங்களுக்கு 10 வினாடிகள் கொடுக்கப்படும். இதுதான் வார்த்தை விளையாட்டு அப்படின்றது. இது மட்டும் கிடையாது, இன்னும் தமிழ் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல இருக்கு. அதாவது பழமொழிகள், விடுகதைகள், பொது அறிவு வினாக்கள், இந்த மாதிரி நிறைய தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது. உங்களுக்கு தமிழ் ரொம்பவே பிடிக்கும், அது ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. முதல் சொல், இதுல 2 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் கேலண்டர். இப்போ அடுத்த சொல் பார்த்துடலாம். இதுல 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இதோ. அந்த சொல் துத்தநாகம். இப்போ அடுத்த சொல் பார்த்துடலாம். இதுல 2 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது. அந்த சொல் சைக்கிள். இப்போ அடுத்த சொல் பார்த்துடலாம். இதுல 2 எழுத்துக்கள் மட்டுமே விடுபட்டு இருக்கு. அது சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் மரத்தூண். இப்போ அடுத்த சொல் பார்த்துடலாம். இதுல 2 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் நெற்கதிர். இப்போ அடுத்த சொல் பார்க்கலாம். இப்போ இதுல 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் மனித நிழல். இப்போ அடுத்த சொல் பார்த்துடலாம். இதுல 2 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது. அந்த சொல் மின்சாரம். இப்போ அடுத்த சொல் பார்த்துடலாம். இதுல 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் வேர்க்கடலை. இப்போ அடுத்த சொல் பார்த்துடலாம். இதுல 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் முருங்கைக்காய். இப்போ அடுத்த சொல் பார்த்துடலாம். இதுல 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் நெல்லிக்காய். இப்போ அடுத்த சொல் பார்த்துடலாம். இதுல 2 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் புகையிலை. இப்போ அடுத்த சொல் பார்த்துடலாம். இதுல 2 எழுத்துக்கள் மட்டுமே விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இப்பொழுது தொடங்குகிறது. அந்த சொல் தாளம்பூ. இப்போ அடுத்த சொல் பார்த்துடலாம். இதுலயும் பாருங்க, 2 எழுத்துக்கள் மட்டுமே விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது.
சரியான பதில் முந்தானை. இப்போ அடுத்த சொல் பார்த்துடலாம். இதுலயும் 2 எழுத்துக்கள் மட்டுமே விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இதோ. அந்த சொல் தேன்கூடு. இப்போ அடுத்த சொல் பார்த்துடலாம். இதுல ஒரே ஒரு எழுத்து மட்டுமே விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இதோ. அந்த சொல் காளான். இப்போ அடுத்த சொல் பார்த்துடலாம். இதுல 2 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இப்பொழுது தொடங்குகிறது. அந்த சொல் கடிகாரம். இப்போ அடுத்த சொல் பார்த்துடலாமா? இதுல பாருங்க 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இதோ. அந்த சொல் கறிவேப்பிலை. இப்போ அடுத்த சொல் பார்த்துடலாம். இதுல 2 எழுத்துக்கள் மட்டுமே விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இதோ. அந்த சொல் வானவெடி. இப்போ அடுத்த சொல் பார்த்துடலாம். இதுல பாருங்க 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இதோ. அந்த சொல் பனங்கிழங்கு. இப்போ அடுத்த சொல் பார்த்துடலாம். இதுல 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இதோ. அந்த சொல் புளிய மரம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான வார்த்தை விளையாட்டு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்பதான் இன்னும் நிறைய வார்த்தை விளையாட்டுகள், புதிர்கள், இந்த மாதிரி தமிழ் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. இது மட்டும் கிடையாது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பழமொழிகள், விடுகதைகள், தமிழ் சம்பந்தப்பட்ட நிறைய பொது அறிவு வினாக்கள், இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் எல்லாமே நம்ம சேனல்ல தொடர்ந்து டெய்லியும் வந்துட்டே இருக்க போகுது. இனிமே டெய்லி நைட் 9 மணிக்கு நம்ம வீடியோ வந்துடும். ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும். யாரெல்லாம் இதுல சரியான பதில குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.